ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ப்ரோஸ் ஃப்ரம் சாசர் டு டோட்டல் மிஸ்ஸெலனி வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கீழே பார்க்குறப்பே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பீரியட் வந்து என்ன அப்படின்னா 1400லேருந்து 1557 வரைக்கும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் எந்த கண்டென்ட் லிட்ரேச்சரை பற்றி அப்லோட் பண்ணாலுமே எஸ்ஏ டைப்பில் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் உங்களுக்கு அதில் எல்லா கண்டென்ட்டும் கவர் ஆகிருக்கும். செகண்ட், நீங்கள் இதே விஷயத்தையே நீங்கள் உங்கள் எக்ஸாமில் எழுதுனீங்கன்னா புரிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு மறக்கவும் மறக்காது, உங்களுக்கு நிறைய மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ சினாப்சிஸ் வந்து எஸ்ஏக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சினாப்சிஸ் எழுதி தான் எஸ்ஏ எப்போவுமே எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு போகலாங்களா? இன்ட்ரொடக்ஷன். த ப்ரோஸ் ஃப்ரம் அ சாசர் டு Tottel Miscellany between 1400 to 1557. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ப்ரோஸ் எழுதுனாங்க இல்லையா சாசர், ஸோ அதுலேருந்து டோட்டல் மிஸ்ஸெலனி என்ன அப்படின்னா என்னென்னா, அது யார் எழுதுனா அப்படின்னா, டோட்டல் மிஸ்ஸெலனிங்கிறது என்னன்னா ஃபஸ்ட்டு சாங்ஸ் அண்ட் சோனட்ஸ். ஓகேவா? அதை வந்து 2 ரைட்டர் எழுதியிருப்பாங்க, வயட் அண்ட் சரேன்னு சொல்லிட்டு 2 ரைட்டர் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க எழுதுனதை கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ் நிறையா இருக்கும். எண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, மிஸ்செலினியஸ் அப்படின்னா எண்ணவே முடியாது, ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு புக் மாதிரி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து சாங்ஸ் அண்ட் சோனட்ஸ், அது பேர் தான் டோட்டல் மிஸ்செலனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாசர்லேருந்து ஆரம்பித்து டோட்டல் மிஸ்செலனி வரைக்கும் எவ்வளோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Chaucer made a brilliant beginning of English literature. அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் சாசர் தான் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து அவரோட ரைட்டிங்ஸ்லாம் இருந்தனால அதுதான் அந்த பிகினிங் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த 15th century இஸ் த மோஸ்ட் பேரன் பீரியட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதாவது ரொம்ப 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 முக்கியமான பீரியட் 15th century தான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருடைய வரலாற்றுலேயே வந்து அந்த பீரியடில் தான் வந்து நிறைய ரைட்டிங்ஸாக இருக்கட்டும், ஒரு அர்த்தமுள்ள ரைட்டிங்ஸ் எல்லாமே ஆரம்பமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா, அந்த 15th century ஆஃப் இங்கிலாந்து. அதாவது 15th century ஆஃப் இங்கிலாந்துனா, இப்போ சாசர் வந்து இறந்துட்டாங்க இல்லைங்களா? சாசர் இறந்ததுக்கப்புறம் இந்த இங்கிலாந்துடைய நிலைமை எப்படி இருந்துச்சுங்கிறது பார்க்கலாம். The 100 years that followed Chaucer's death are the most barren in English literature. அதாவது சாசர் இறந்ததுக்கப்புறம் அடுத்த 100 வருஷம் இருக்குங்க இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப 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 இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் முக்கியமான வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டெத் ஆஃப் டேலண்ட்டே வந்து நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டெத் ஆஃப் டேலண்ட் சாசர் தான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அறிவாளியை நம்ம இழந்துட்டோம். அவருடைய டெத் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இட் வாஸ் an era of Chaucer's imitators who showed a little originality. அதாவது சாசர் இறந்ததுக்கு அப்புறமேலே சாசரோட இமிடியேட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு அப்படின்னா அதையே காப்பி அடித்து எழுதுறது தான், ஆனால் கொஞ்சம் ஒரிஜினல், அவங்களுடைய கொஞ்சம் ஒரிஜினல் தாட்டை அதில் இன்செர்ட் பண்ணி அங்கங்கே க்ராப் பண்ணி கட் பண்ணி எழுதுறதான் வந்து லிட்டில் ஒரிஜினாலிட்டி. கொஞ்சம் தான் வந்து அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை காமிச்சிருக்காங்க. சாசரோட இமிடியேட்டர் மாதிரி ஆகிட்டாங்க. ஒருத்தவங்கள பார்த்து ஒருத்தவங்கள பழிச்சு காமிப்போம்ல நம்ம, அப்போ வந்து அவங்கள மாதிரி எல்லாமே பண்ணுவோம், ஆனால் கொஞ்சம் தான் ஒரிஜினல் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒருத்தவங்க மாதிரியே ஒருத்தவங்க இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஆக்டர் மாதிரி நம்ம நடித்து காமிக்கிறோம் அப்படின்னா அவங்கள மாதிரியே நம்மளால் நடிக்க முடியாது. சில நேரங்களில் நம்மளுடைய கேரக்டரும் வரும் இல்லையா? ஸோ அதான் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை கொஞ்சம் லிட்டலாக தான் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த ஃப்ரீடம் ஆஃப் அ தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன் வாஸ் ஹேம்பர்ட் டூரிங் திஸ் பீரியட். அதாவது சாசர் இறந்ததுக்கப்புறம் ஒரு ரைட்டரால் அவரோட தாட்டு, எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக எழுத முடியல. ரொம்ப வந்து ஹேம்பர்ட் அப்படின்னா ரொம்ப கட்டுக்குள்ளே இருந்துச்சு, ரொம்ப முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஹேம்டு ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். அதாவது பொலிட்டிக்கலாக நிறைய சண்டைகள்லாம் இருந்திருக்குது, அது அப்படியே ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரில் எப்போவுமே இருக்கும். இப்போ எந்த ஒரு ரைட்டிங்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே, யார் எழுதுறதை எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுடைய சூழ்நிலையை சுற்றி அவங்களுடைய சர்க்கம்டன்ஸ், அதாவது அவங்களுடைய சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கோ. இப்போ நம்மளே எடுத்துப்போம், நம்மளுடைய வாழ்க்கையோட எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ நம்மளோட லைஃப்பை பற்றி நம்ம எப்படி நினைப்போங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குது, நம்மளுடைய சுற்றி என்ன நம்மளுக்கெலாம் நடக்குதுங்கிறத பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் சேம் திங்
எல்லா ரைட்டருமே ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க சுற்றி உள்ள விஷயமும் அப்படி தான் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில்னு அர்த்தம். ஸோ அப்போ எல்லாமே பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்டாக இருந்ததுனால ஸோ ரொம்ப சண்டைகளாக எங்கே இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை, மக்கள் இடத்துல வந்து ஒரு ஒற்றுமை இல்லாததுனால அது அப்படியே அந்த ரைட்டிங்ஸில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. And the post-Chaucerian period was in the grip of wars, lawlessness and unrest and chaos. அதாவது போஸ்ட்-சாசரியன் பீரியட்னா சாசர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பீரியடில் வந்து என்னென்னா ஒரே நிறைய போர்கள் நடந்திருக்குது. லாவ்லெஸ்னஸ் அப்படின்னா வந்து ஒரு உண்மையாகவே இல்லை, எல்லாரும் வந்து அநியாயமாக நடந்துக்கிறது. அன்ரெஸ்ட் அண்ட் சாவோஸ்னால் மக்களிடையே ஒரு அமைதியே இல்லை, ஒரே குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா அந்த 30 years struggle 1455 to 1486 30 வருஷமாக ஒரு போர் நடந்திருக்கு. அதான் வார் ஆஃப் ரோசஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் பவர் பிட்வீன் the house of York and Lancaster shook the very foundation of the old order of feudalism. அதாவது ஹவுஸ் ஆஃப் யாக் அண்ட் ஹவுஸ் ஆஃப் லாங்கஸ்டர் இந்த மாதிரி 2 கூட்டத்துக்கு இடையில 30 வருஷமாக நடந்த போர் பேர் தான் வார் ஆஃப் ரோசஸ். இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு ஃபவுண்டேஷனை வந்து ரொம்ப அப்படியே ஆட்டி படைச்சிச்சு, அப்படியே ரொம்ப ஷேக்காக வச்சுச்சு அப்படின்னா ஃபியூடலிசம்னா என்ன, வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது இப்போ ஒரு அரசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய சொத்தை கொடுத்து அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட கொடுத்து இதை வந்து ப்ராஃபிட் ஆக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறது. அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா விவசாயிகள்கிட்ட போய் கொடுத்து நீங்கள் இதை வந்து விளைநிலமாக ஆக்கி கொடுங்க, அரிசி விளைய வச்சு கொடுங்கன்னு சொல்கிறது. அவங்க விளையிற அரிசியை வச்சு அமைச்சர்கள்லாம் வந்து விற்று காசாக்கி மன்னர்கள் கொடுத்துக்க வேண்டியது, அவங்க எடுத்துக்க வேண்டியது. கடைசியில் யார் பாதிக்கப்படுவா? விவசாயிகள் தானே பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி போர் நடந்துகிட்ருக்க சமயத்தில் இந்த ஃபியூடலிசம்ங்கிற ஒரு இந்த சட்டம் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் வந்து The introduction of the printing press by Caxton was a historical event. அதாவது வில்லியம் கேங்ஸ்டன் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சது வந்து ஒரு வரலாற்று காணாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு Greek ideas and culture gradually became popular. அதாவது கிரீக் நாட்டினுடைய ஐடியாவும் அந்த நாட்டினுடைய கலாச்சாரமும் ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. And what the 15th century contributed to prose, drama, ballad literature, and after show that it can just be called the sea time of English literature. அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. இந்த 15th centuryயில் வந்து எது ரைட்டிங்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா, ப்ரோஸாக இருக்கட்டும், ட்ராமாவாக இருக்கட்டும், பேலடாக இருக்கட்டும், எந்த ஒர்க்காக இருந்தாலும் அதெல்லாம் வந்திருக்கிறது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே ஒரு விதைக்காலம் மாதிரி. இப்போது வந்து அதெல்லாம் மரமாயி எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு லிட்ரேச்சருக்கே விதை போட்டு அடித்தளம் போட்ட மாதிரின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து poetry of the 15th century. In the poetry of the 15th century, nearly all the poets walked in the Chaucer's footsteps. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 15th centuryயில் இருந்த எல்லா போயிட்டுமே வந்து சாசருடைய வழித்தடை ஃபுட்ஸ்டெப்ஸ்னால் அவரை பின்தொடர்ந்தே நடந்த மாதிரி இருந்துச்சு. அவருடைய ரைட்டிங் மாதிரியே இவங்களுடைய எல்லாமே இருந்துச்சு, ஒரு க்ரியேட்டிவிட்டியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மூவிஸ்லலாம் ஒரு டைம் பார்த்தா ஒரே ஹீரோலாம் வந்து ரவுடியாக இருக்க மாதிரி ஒரு மூவி எடுப்பாங்க. அது அந்த ஒரு மூவி அப்படி ஹிட் ஆயிரும், ஹீரோ ரவுடியாக போட்ட மாதிரி ஒரு மூவி ஹிட் ஆகிடுச்சுன்னா மற்ற ஆக்ட்ரஸையும் வச்சு அந்த மாதிரி எடுப்பாங்க. அதுக்கப்புறமேலு ஒரு ஹீரோ வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்து ஒரு மூவி ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி மற்ற ஹீரோலாம் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்க மாதிரி எடுப்பாங்க. ஸோ அந்தந்த பீரியடுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் மூவி வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சாசருடைய ரைட்டிங்ஸ்லாம் ரொம்ப ஹிட்டாக இருந்தனால ஓகே நம்ம இவரை மாதிரி தான் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஆஃப் திஸ் சாசரியன்ஸ் த பெஸ்ட் நோன் ஆர் தாமஸ் ஹாக்லிவ் அண்ட் ஜான் லிட்கெட். அதாவது இந்த மாதிரி சாசரை பின்தொடர்ந்து எழுதினவங்களே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவங்க அப்படின்னா யாருன்னா 2 பேர் தான், தாமஸ் ஹாக்லிவ் அண்ட் ஜான் லிட்கெட். இவங்க வந்து ஆக்லிவ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தாமஸ் ஆக்லிவ்னா ஹெச் வராது, OCCLEVE மட்டும் வரும். ஹாக்லிவ்னு சொல்லலாம், அவரோட பேர் 2 விதமாக அழைக்கப்படும். ஓகேவா. ஸோ தாமஸ் ஹாக்லிவ் wrote a long poem called The Governale of Prince in 1412. அதான் வந்து அவர் ஒரு லாங் போயம் எழுதியிருக்காரு. அதான் வந்து த கவர்னல் ஆஃப் பிரின்ஸ், அது 1412 அவர் எழுதியிருக்காரு. இந்த போயமில் வந்து ஹி மவுண்ட்ஸ் த டெத் ஆஃப் சாசர் அண்ட் சிங்ஸ் இஸ் ப்ரைஸ்.
அதாவது அந்த போயத்தில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா சார்ல்ஸுடைய இறப்பை பற்றி புலம்பி எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் அவரை பற்றி வாழ்த்தியும் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாக்லிவ் மைனர் போயம் இஸ் மாடர் ஆஃப் காட். ஒரு சின்ன போயம்னா அது வந்து மாடர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜான் லிட்கேட் இஸ் அ டிரான்ஸ்லேட்டர். அவர் ஒரு டிரான்ஸ்லேட்டர். ஹி மேட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ் ரொமான்சஸ் அவைலபிள் இன் இங்கிலீஷ். அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே இவருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்திருக்கு. நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, நிறைய ரொமான்டிக் ரைட்டிங்ஸ் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவரோட ப்ரொடக்ஷன்ஸ்லாம் முக்கியமான ஒர்க்ஸ்லாம் என்னென்னா ஸ்டோரிஸ் ஆஃப் தெப்ஸ், த ட்ராய் புக் அண்ட் ஃபால் ஆஃப் பிரின்சஸ் இன் 1430 எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ். The best poetry of the 15th century was written in Scotland. அதாவது 15th centuryலேயே வந்து ரொம்ப பெஸ்ட் போயட்ரி எப்போ எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்காட்லாண்டில் தான் எழுதப்பட்டிருக்கு. இன் ஸ்காட்லாண்ட் சாசஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் பெட்டர் தேன் இன் இங்கிலாந்து. அதாவது ஸ்காட்லாண்டில் தான் இங்கிலாண்டை விட சாசருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த போயட்ஸ் அண்ட் த ரைட்டிங்ஸ் ஆர். ஸ்காட்லாண்டில் எழுதுன சில போயட் அவங்களுடைய ரைட்டிங்லாம் என்னென்னு பார்க்கலாம். கிங் ஜேம்ஸ் ஒன் ஆஃப் ஸ்காட்லாண்ட். த கிங்ஸ் ஸ்கொயர் வாஸ் ரிட்டன் பை கிங்ஸ் ஜேம்ஸ் ஒன் ஆஃப் ஸ்காட்லாண்ட் இன் 1422. அதாவது கிங்ஸ் ஜேம்ஸ் ஒன் ஆஃப் ஸ்காட்லாண்டால் எழுதப்பட்டதா கிங் ஸ்கொயர் எப்போ எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா 1422 எழுதப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் டெல்ஸ் இஸ் லவ் ஃபார் லேடி ஜான் பியோஃபோர்ட். அதாவது பியோஃபோர்ட்டில் இருக்கிற லேடி ஜானை வந்து இவர் லவ் பண்ண விதத்தை பற்றி தான் அவருடைய காதல் இந்த பெண் மேலே அவர்களுடைய காதல் எப்படி இருந்துச்சுங்கிறத தி கிங் ஸ்கொயர்ங்கிற ரைட்டிங் மூலிமா சொல்லியிருப்பார். அந்த ரைட்டிங் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இட் வாஸ் ரிட்டன் இன் த சாசரின் 7-line stanza just referred to which is often called rhyme royal. அதாவது இது எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா சாசரின் 7-line stanza 7 லைனில் எழுதியிருக்காங்க. ஒரு ஸ்டான்ஸால் எப்படியுமே 4 lines தான் இருக்கும், ஆனால் 7 லைனில் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை ரைம் ராயல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த காலத்தில் இருந்த இன்னொரு ரைட்டர் வந்து யார் அப்படின்னா வில்லியம் டன்பர் இஸ் த கிரேட்டஸ்ட் போயட் பிட்வீன் அ சாசர் அண்ட் ஸ்பென்சர். அதாவது சாசருக்கும் ஸ்பென்சருக்கும் இடையில இருந்த ஒரு கிரேட்டஸ்டான போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஹிஸ் கிரேட்டஸ்ட் allegorical poem is The Thistle and the Rose, which celebrates the marriage of James IV of Scotland, Margaret, daughter of Henry VII of England. அதாவது அவருடைய கிரேட்டஸ்ட் allegorical poem வந்து என்ன? allegorical poemனா வேறு ஒன்றுமே இல்லை, உள்ளுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனால் வெளியே படிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும், வேறு அர்த்தம் தெரியும். இப்போ நம்ம ப்ராபப்லாம் படிக்கிறப்போ ஒரு அர்த்தம் கொடுக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு அர்த்தம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த திஸ்டில் அண்ட் ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போயம் எழுதியிருக்காரு. ஓகேவா? இன்டென்ஸாக இன்னொரு மீனிங் கொடுக்கும் அது. which celebrates the marriage of James IV of Scotland, Margaret, daughter of Henry VII of England. அதாவது ஸ்காட்லாண்ட் நாட்டினுடைய ஜேம்ஸ் 4க்கும் ஹென்ரி இங்கிலாண்டில் இருக்க ஹென்ரி 7 கிங்கினுடைய டாட்டர் அவங்களுடைய மகள் மார்கரெட்டுக்கும் நடந்த கல்யாணத்தை தான் திஸ்டில் அண்ட் த ரோஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த போயம் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி இருக்குது இவங்களுடைய கல்யாணம்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாங்க. இவங்க பேர் போட்டு எழுத முடியாது இல்லையா? அதான் வந்து இந்த திஸ்டில் அண்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். சாட்டிக்கல் பேலட்ஸ் ஆர், அதாவது அவர் வந்து அவருடைய சாட்டிக்கல் பேலட்ஸ் டைட்டில்டு டான்ஸ் ஆஃப் த 7 deadly sins அப்படின்னா அண்ட் written in 1507 எழுதப்பட்டிருக்கு த டான்ஸ் ஆஃப் த 7 deadly sins. ஓகேவா? ஸோ அது சாட்டிக்கல் பேலட்ஸ்னால் அப்படின்னா என்ன அப்படின்னா நையாண்டியாக பாடுறது. ஓகேவா? இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பேலட்ஸ்னாமலே காமனாக எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி இப்போ வயல்லலாம் பாடுவாங்க இல்லையா, அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும், இத்தனை லைன் தான் இருக்கணும், ரைமிங் வேர்டு இருக்கணும் எண்டில், அப்படிலாம் இருக்காது. அவங்களுக்கு தோன்ற மாதிரி மனம் போன போக்கில் பாடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் எப்போவுமே வந்து நாட்டுப்புற பாடல்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து பேலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சாட்டிக்கல் பேலட் அவர் எழுதின பேலட்டோட டைட்டில் பேர் டான்ஸ் ஆஃப் த 7 deadly sins. அடுத்த ரைட்டர் யார் அப்படின்னா
ராபர்ட் ஹென்ரிசன். த டூ ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆஃப் அ ஸ்காட்டிஷ் போய்ட் ராபர்ட் ஹென்ரிசன். அவரோட 2 ஃபேமஸான ஒர்க் வந்து என்னென்னா டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரசைட், ராபின் அண்ட் மெக்கேன். அண்ட் கேவின் டாக்லஸ் வாஸ் பிஷப் ஆஃப் டங்க்லட். இவங்க எல்லாருமே வந்து யார் 15th சென்ச்சுரிலேருந்து ஸ்காட்டிஷ் சாசரியன்ஸ். இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே வந்து ஸ்காட்லாண்ட்லேருந்து போய்ட்ஸ் இவங்க எல்லாருமே. கேவின் டாக்லஸ் வாஸ் அ பிஷப் ஆஃப் டங்கல்ட். அதாவது டங்கல்டுங்கிற பிளேஸில் ஒரு பிஷப்பாக இருந்தவர் தான் கேவின் டாக்லஸ். ஹிஸ் ஒர்க் இஸ் த பிளேஸ் ஆஃப் அ ஹானர். ஹி டிரான்ஸ்லேட்டட் ஆங்கிலியட் இன் 1513. அவரோட ஒர்க் அவராக எழுதுனது என்னென்னா த பிளேஸ் ஆஃப் ஹானர். ஆனால் அவரை டிரான்ஸ்லேட் பண்ணது தான் ஆங்கிலியட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேலட் லிட்ரேச்சர். பேலட்னா ஏற்கனவே சொன்ன நாட்டுப்புற பாடல். ஓகேங்களா. பேலட் லிட்ரேச்சர் வாஸ் பாப்புலர் ஆஃப்டர் த டெத் ஆஃப் சாசர். அதாவது சாசருடைய இறப்புக்கு அப்புறம் தான் அந்த பேலட் லிட்ரேச்சரே ரொம்ப பாப்புலராக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபேமஸாக இருந்த பேலட் பேர்லாம் என்னென்னா த பேட்டில் ஆஃப் ஆட்டர்பன், தி நட் ப்ரவுன் மேட், பேலட்ஸ் ஆஃப் த ராபின் ஹுட் சைக்கிள்ஸ். அதாவது இது 3மே வந்து ரொம்ப ஃபேமஸான பேலட்ஸ். பேலட் ஃபாஸ்டர் லவ்வர்ஸ் ஆஃப் போய்ட்ரி அமாங் இங்கிலீஷ் பீப்புள். அதாவது இங்கிலீஷ் மக்களுக்கு இடையில் பேலட் வந்து ரொம்ப ஒரு போயம்னாலே ரொம்ப லவ் ஆஃப் போய்ட்ரியாக மாற்றினது இந்த பேலட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ப்ரோஸ் ஆஃப் த 15th சென்ச்சுரி. அதாவது ப்ரோஸ் ஆஃப் த 15th சென்ச்சுரி 15th சென்ச்சுரிலேருந்து ப்ரோஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரெஜினால்ட் பீகாக் அப்படின்னா ரெஜினால்ட் பீகாக் அண்ட் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்மேன் ரோட் 2 ப்ரோஸ் ரைட்டிங்ஸ். அவர் வந்து ரொம்ப ஆர்த்தோடாக்ஸில் ரொம்ப அப்படியே மதப்பற்றோடு இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து ஒரு ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்மேன். அவர் 2 ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் வந்து என்னென்னா ரிப்ரெசர் ஆஃப் ஓவர் மச் பிளேமிங் ஆஃப் த கிளர்ஜி, த புக் ஆஃப் ஃபேத் இன் 1449. தீஸ் ஒர்க்ஸ் ஆர் த லேண்ட்மார்க்ஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ். அதாவது இங்கிலீஷ் ப்ரோஸ்லேயே இந்த ஒர்க்ஸ் தான் வந்து ஒரு லேண்ட்மார்க் மாதிரி, ஒரு அடையாளம் மாதிரின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இது Sir John Fortescue, a lawyer by a profession. His prose works are the difference between an absolute and limited monarchy in 1450. அதாவது சர் ஜான் ஃபார்ட்ஸ்கியூ வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு லாயர். ஆனால் அவர் என்ன எழுதியிருக்காரு, எழுத்தாளராக என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா ஒரு போயட்டாக கவிஞனாக என்ன எழுதியிருக்காருன்னா இவர் எழுத ப்ரோஸ் ஒர்க்ஸ். ஒரு ரைட்டராக இவர் என்ன எழுதியிருக்காருன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் an absolute and limited monarchyங்கிறத பற்றி எழுதியிருக்காரு அவர். அடுத்து வில்லியம் கேக்ஸ்டன் brought the printing press to England in 1476. பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து வில்லியம் கேக்ஸ்டன் எப்போ இங்கிலாந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா 1476 தான் கொண்டு வந்திருக்காங்க. தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த பிரிண்டிங் ப்ரெஸ் இன் இங்கிலாந்து வாஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். அதாவது இங்கிலாந்தில் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் அவர் இன்ட்ரடக்ஷன் பண்ணது ஒரு வரலாறு காணாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைட்டிங் இன் இங்கிலாந்து. அதாவது இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் இங்கிலாண்டில் ஒரு ரைட்டிங்கோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. இப்போ வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வராதுக்கு முன்னாடிலாம் கையாலே எழுதி ஒவ்வொரு புக்கையும் விற்பாங்க. ஓகேவா. ஆனால் இப்போ பிரிண்டிங் ப்ரெஸ் வந்தனால நிறைய புக் பிரிண்ட் பண்ணுறதுனால நிறைய வந்து சேல் ஆகுது, எழுதுகிறவங்களும் நிறையா எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைட்டிங் எழுதுகிறவங்களுக்கும் நிறையா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து Sir Thomas Malory wrote Le Morte d'Arthur in 1470. It was published in 1485. It is a complication made from many French romances. It is a wellspring inspiration of many modern poets such as Matthew Arnold, Swinburne, William Morris, Alfred Tennyson. அதாவது சார் தாமஸ் மலரி வந்து எழுதின ஒர்க் பேர் என்ன மார்ட்டி டி ஆர்த்தர். அவர் 1470 எழுதியிருக்காரு. ஆனால் எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த ஒர்க்கு 1485 தான் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து நிறைய ஃப்ரெஞ்ச் ரொமான்ஸஸை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு காம்ப்ளிகேட்டடாக எழுதின ஒர்க் தான் மார்ட்டி டி ஆர்த்தர். இது வந்து நிறைய மாடர்ன் போய்க்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா மேத்யூ அர்னால்ட், ஸ்வின்பர்ன், வில்லியம் மோரிஸ், ஆல்ஃப்ரெட் டென்னிசனுக்குலாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிட்ரேச்சர் ஆஃப் இயர்லி ரெனைசன்ஸ் இன் இங்கிலாந்து. William Tyndale's English New Testament 1525 and the Complete English Bible
of Miles Coverdale 1535 and Cromwell's The Great Bible 1539. It reflected the steady growth of the popular interest in the scriptures during the years immediately preceding the Reformation. இது எல்லாமே பைபிள் தான், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணது, ஒவ்வொருத்தவங்க சொன்ன பைபிள் ஒவ்வொருத்தவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணதான் இது எல்லாமே. ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்சர்ஸையும் வாங்கி மக்கள் படிக்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் ஒரு ஸ்டடி க்ரோத் வந்துச்சு, ஒரு பாப்புலர் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, ரிஃபர்மேஷனுக்கு முன்னாடி, ப்ரிசீடிங் த ரிஃபர்மேஷனுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் இந்த டூரிங் திஸ் இயர்ஸ் இமீடியட்லி ப்ரிசீடிங் த ரிஃபர்மேஷன் அப்படின்னா ரிஃபர்மேஷனுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மக்களுக்கு வந்து மதத்து மேலே ரொம்ப ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது. So Thomas More வந்து More's Utopia is a significant work of the time written in Latin in 1516. அதாவது தாமஸ் எழுதின முக்கியமான ஒர்க் வந்து எட்டோப்பியா. ஸோ அது எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா லாட்டின் மொழியில் எழுதப்பட்டிருக்கு 1516. இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் டு இங்கிலீஷ் இன் 1551 பை ரால்ஃப் ராபின்சன். அதாவது தாமஸ் மோர் தான் வந்து எட்டோப்பியாங்கிற ஒர்க்கை எழுதியிருக்காங்க. ஆனால் யாரால் இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணப்படுது அப்படின்னா ரால்ஃப் ராபின்சன்னால் 1551. இட் டிஸ்கிரைப்ஸ் இன் ஐடியல் ஸ்டேட் ஆஃப் சொசைட்டினா இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கரெக்டாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேலு இட் இஸ் சர்ச் ஃபார் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சர்ச் அந்த யூட்டோப்பியாங்கிற ஒரு இதில் இருக்கும். இட் இஸ் ப்ரைஸ்ட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் மானுமெண்டல் ஒர்க் ஆஃப் த மாடர்ன் சோஷியலிசம். அதாவது மாடர்ன் சோஷியலிசம்லேயே வந்து ஃபர்ஸ்ட் மானுமெண்டல் ஒர்க், ரொம்ப முக்கியமான ஒர்க்குன்னு சொல்லிட்டு இதை வந்து மக்கள் வாழ்த்துறாங்க. அடுத்து லிட்ரேச்சர் இன் இயர்லி ரெனைசன்ஸ் இன் இங்கிலாண்டில் பைபிள் பார்த்தோம், தாமஸ் மோர் பார்த்தோம். இப்போ ராஜர் ஆஷம்ங்கிறது யாருன்னா, இவர் வந்து ஒரு புக் ஆஃப் கிரிட்டிசிசம் எழுதியிருக்காரு, த ஸ்கூல் மாஸ்டர்னு சொல்லிட்டு. ஸ்டீஃபன் ஹாவ்ஸ் ரோட் பாஸ்ட் டைம் ஆஃப் ப்ளஷர் இன் 1506. இட் ஃபாலோ த ஓல்ட் ஆலிகோரிக்கல் மோடு. பாஸ்ட் டைம் ஆஃப் ப்ளஷர்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டிங் எழுதியிருக்காங்க ஸ்டீஃபன் ஹாவ்ஸ் 1506. இது வந்து ஓல்டு ஆலிகோரிக்கல் மோடை வந்து ஃபாலோ பண்ணுது. அந்த காலத்தில் இருந்த மாதிரி இந்த போயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிவைவல் ஆஃப் லேர்னிங். அதாவது ரிவைவல் ஆஃப் லேர்னிங்கில் வந்து 2 பேர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட். யார் அப்படின்னா தாமஸ் ஒயிட் அண்ட் ஹென்ரி ஹாவர்ட். வந்து இயர்ல் ஆஃப் சரேன்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். இயர்ல் ஆஃப் சரேங்கிறது ஒரு பென் நேம்னு சொல்லலாம். அவருக்கு கிடைச்ச ஒரு மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பேர் இயர்ல் ஆஃப் சரே. பட் அவரோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா ஹென்ரி ஹாவர்ட். ஓகேவா? ஸோ த 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போய்ட்ஸ் வந்து இவங்க 2 பேருமே அவங்க போத் டீப்லி ட்ராங்க் த இட்டாலியன் போயட்ரி வந்து 2 பேருமே நல்லா அப்படியே டீப்லி ட்ராங்க்னா நல்ல ஆழமாக படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். த போத் ப்ரோட் த இட்டாலியன் போய்ட்ரி ஆஃப் லவ் விச் மேட் பாப்புலர் பை பெட்ராச் அண்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ். அவங்க 2 பேருமே வந்து இட்டாலியன் போய்ட்ரியில் இருக்கிற போய்ட்ரி ஆஃப் லவ் போயம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கொண்டு வந்திருக்காங்க இங்கிலாண்டுக்கு, இங்கிலீஷில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா யாரால் பாப்புலர் பண்ணப்படுது அப்படின்னா பெட்ராச்சுங்கிற ஒரு ரைட்டராலையும் அவரோட ஃபாலோவர்ஸ்னாலையும், அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாலையும். த போத் ப்ரோட் த சானட் ஃபார்ம் இன்டு இங்கிலாண்ட். அவங்க 2 பேர் தான் வந்து சானட்ங்கிற ஒரு ஃபார்மையே வந்து இங்கிலாண்டுக்கு கொண்டு வந்தாங்க. Earl of Surrey was the first English poet to use in his translation of Aeneid unrhymed 10-syllable verse is called blank verse. அதாவது ஆனிடுங்கிற அவருடைய டிரான்ஸ்லேஷனில் வந்து ஒரு 10-syllable verse, அதாவது blank verse ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போய்ட் யார் அப்படின்னா Earl of Surrey தான். White and Surrey are the chiefly poets represented in a collection of songs and sonnets published as a Tottel Miscellany in 1557. அதாவது ஒயிட் அண்ட் சரே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, டோட்டல் மிசலனின்னு சொல்கிறது ஒரு புக்கு. அதில் இவங்க 2 பேரும் எழுதின சாங்ஸ் அண்ட் சோனட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அதில் வந்து கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அது 1557 பப்ளிஷ் ஆகிருக்கு. டோட்டல் இஸ் த நேம் ஆஃப் த பப்ளிஷர். பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அவருடைய பேர் தான் டோட்டல் மிசலனி மார்க்ஸ் த டான் ஆஃப் த நியூ ஏஜ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது டோட்டல் மிசலனி பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு லிட்ரேச்சர்லேயே
ஒரு புது விடியல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Wyatt strictly followed the Petrarchan form with the octave of 8 lines, a set of 6 lines with the rhyming scheme ABBA ABBA CDE CDE. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, Wyatt வந்து பெட்ராச்சனுடைய ரைட்டிங் ஸ்டைலை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவரோட ரைட்டிங் ஸ்டைல்னா 8 லைன்ஸ் 6 லைன்ஸில் இருந்திருக்கு. ரைமிங் ஸ்கீம்னா இப்படி தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதை அவர் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹென்ரி ஹாவர்ட் Earl of Surrey wrote a poem of 3 quatrains followed by a coupled. அது வந்து Wyatt எழுதுனது. இது Earl of Surrey வந்து 3 quatrainஸில் ஒரு poem எழுதியிருக்காங்க இந்த ரைம் ஸ்கீமில். ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜின்னு சொல்லிட்டு இந்த ரைம் ஸ்கீமில் இவர் ஒரு poem எழுதியிருக்காரு. If Wyatt had a glory of bringing the sonnet into English poetry, அதாவது Wyattக்கு தான் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம தான் சோனட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு மகிமை, ஒரு பெருமைன்னு சொல்லலாம். அடுத்து it is to Surrey that we owe a great epic and dramatic measure of blank verse. ஏன்னா Earl of Surrey தானே வந்து blank verse வந்து எழுதியிருக்காரு ஃபஸ்ட் டைமாக. ஸோ அதனால் அவருக்கு வந்து அதை நினச்சி வி ஓவ் தட், நம்ம தான் அதை வந்து சொந்தம் கொண்டாடணும், நம்மளால தான் இந்த மாதிரி ஒரு கிரேட் எப்பிக்கும் ட்ராமாட்டிக் மெஷர்ஸும் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். ஸோ ஆஸ் அ கான்சிக்வன்சஸ் Chaucer's rich narratives to a Tottel Miscellany's poetic diversity and English prose evolved reflecting cultural shifts and literary refinement. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சாசருடைய ஒரு ரிச்சான நரேட்டிவ்ஸ்லேருந்து இந்த டோட்டல் மிஸ்ஸலனி வரைக்கும் ஒரு போயட்ரிலேயே நிறைய டைவர்சிட்டி அப்படின்னா நிறைய. இப்போ இந்தியா இஸ் அ டைவர்ஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய மொழி பேசுகிற மக்கள் ஒரே கண்ட்ரியில் வாழ்கிறது இந்தியாவில் தான். அதே மாதிரி இந்த போயட்ரியில் நிறைய விதமாக போயம் எழுதியிருக்காங்க. வெரைட்டியாக பிளாங்க் வேர்ஸ்னோ நிறையா எழுதியிருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் ப்ரோஸ் வந்து உருவான அந்த இங்கிலீஷ் ப்ரோஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் தந்த காலம். அப்புறம் ஒரு கல்ச்சுரலில் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆச்சு, ஒரு ஷிஃப்ட் நடந்துச்சு. ஒரு போயம்னால ஒரு ஷிஃப்ட் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சுரலில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஒரு லிட்ரரில் ஒரு ரிஃபைன்மெண்ட், ஒரு ரீடெவலப்மெண்ட் மாதிரி ஒரு அப்டேட் மாதிரி ஆச்சு இந்த பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். எல்லாமே நல்லது நடந்தால் எல்லாமே நல்லது, முடிவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ நீங்கள் எழுதுகிறப்ப இந்த மாதிரி ப்ராவப் எழுதுனீங்கன்னா அது ஒரு கேப்ச்சியாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you want more videos, please like, subscribe and share it. Thank you friends.